எங்கே இந்த மனுஷனை காணோம்? வளமையாக வந்துடுவது. சிவான், இந்த அருளுக்கு ஃபோன் பண்ணிங்களா? ப்ரோக்ராம் நேரத்துக்கு வரமாட்டது இந்த மனுஷன். சரியான கரைச்சலாக இருக்கப்பா. ஃபோனை சரி அடித்து பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கள். பத்மோஸ் எங்கே இருக்கீங்க? வீட்டில் எங்கள் வீட்டில்ங்கிறீங்க. இன்றைக்கி ப்ரோக்ராம் ஷூட்டிங் தெரியாதா? ரெக்கார்டிங் இருக்க. ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை தானே? இப்போ இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. உங்களுக்கு ப்ரோக்ராம் மாற்றியாச்சு தெரியாதா? ஐயோ, சொல்லிட்டு செய்யுங்க சார். கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க, வாரேன். சீக்கிரம் வாங்க. அங்கே நில்லுங்க, வாரேன். ஓகே. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன உங்கள் டைம் குறை தெரியாதா உங்களுக்கு? என்ன 7:30 மணிக்கு தான் வளமையாக சந்திப்போம். எப்போ 7:30 மணிக்கு? எப்போ 7:30 மணிக்கு? ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு. 7:30 மணிக்கு 7 மணிக்கு. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 7:30 மணிக்கு 7 மணிக்கா? 7 மணிக்கு 7:30க்கா? 7 அது 7:30 தானே? இல்லை 7னா அது 7:30. ஓகே, 7 மணி தான் சந்திப்போம். இப்போ வந்து சனிக்கிழமை 5:30க்கு தான் சந்திக்கிறோம், தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு தெரியுமா? முதல்ல தெரியாது. அதான் அவங்களுக்கும் தெரியல. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ப்ரோக்ராமோட நாங்கள் டைமை மாற்றிருக்கோம். சந்தோஷமா. நான் மாற்றிட்டோம் ரைட்டா? ஸோ இனி வரும் காலத்தில் வந்து சனிக்கிழமை 5:30 மணிக்கு ட்ரெண்டிங்கில் விடுங்க, நிறைய விஷயங்களோட சந்தோஷமாக உங்களை சந்திக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ உள்ள ப்ரோக்ராம் ரெக்கார்டிங். சரியா? அப்படியா? இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லாமல் கொள்ளாமல் கருப்பு கலர் எல்லாம் வந்துருக்கீங்க. எது? நான் அதான் சொல்ல எடுத்தேன். இப்போ நான் ஏதோ எடுத்துகிட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாரீங்க. அங்கே மேக்கப் வந்த பிறகு தான் தெரியுது கருப்பு ஒரே செலக்ஷன். ஓ, அப்போ நான் தொடர்ந்து எப்படி சிங்க் ஆயிடுதுன்னா அதான் இவங்க நினைப்பாங்க பேசி தான் போடுறாங்கன்ட்டுன்னு. சத்தியமாக இல்லைங்க, நாங்கள் பேசுகிறதே இல்லைங்க. ஆனால் நாங்கள் போடுறத பார்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து குவாரண்டைன் அப்படின்னு சொல்லி இப்போ 7ஆம் தேதி நாங்கள் இப்போ 14ஆம் தேதி மட்டும் வந்துருச்சு. சரியா? நாளைக்கு 4 தான் எடுப்பாங்க. அது எடுப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. சத்தியமாக தெரியுமா எடுப்பாங்கன்னு? அது இல்லை சொல்லக்கூடாது. ஆமாம், நம்ம வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இனி வரும் காலங்களில் கூட்டிகிட்டு போகும்போது தெரியாது. இப்போ இந்த வீட்டில் உள்ளவங்க பாடலாம் பெரிய பாடாக இருக்குது, தெரியுமா? இப்போ வெளியில் எங்கேயாவது சுற்றலாம் அப்படின்னு போனால் வெளியில் போலீஸ் இருக்குது. சரியா? இருக்கு. வீட்டுக்குள்ளே அப்படி ஏதாவது நெட்டில் அது பார்க்கலான்னா டேட்டா சுற்றுது. வெளியில் போலீஸ் சுற்றுது, உள்ள டேட்டா சுற்றுது. என்னத்தான் செய்கிறது? என்ன நடக்குது இந்த நாட்டில்? அது டைமாவது வேகமாக போகுதான்னு க்ளொக்கை பார்த்தா அது ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் சுற்றுது. அதுதான். இப்போ நீங்கள் டைம்னு சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. ஆப்பிரிக்காவில் இருக்குது, தெரியுமா? ஆப்பிரிக்கா அந்த நாட்டில் ஒவ்வொரு 60 நொடிக்கும் ஒவ்வொரு 60 நொடிக்கும் ஒரு நிமிஷம் வருவாங்க. 60 நொடிக்கு ஒரு நிமிஷம். ஆப்பிரிக்கா நாட்டில். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்காவில் வந்து உள்ளவங்களாம் எல்லாமே கருப்பாக இருப்பாங்க, பார்த்துருக்காங்க. நல்ல பயங்கர கருப்பாக இருப்பாங்க. ஆனால் அதில் உள்ள பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் பல்லு என்ன கலராக இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பல்லு எல்லாருக்கும் வெள்ளை தானே? ப்ளூடூத் ஆகுது. பிறக்கிற குழந்தைக்கு பல்லே இருக்கா சார்? இதே மாதிரி தான் கலாய்ச்சி ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீ முதல்ல என்னமோ சொன்னீங்க, இந்த இது போகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய பற்றி பேசணும்னா? குழந்தைய பற்றி அப்படித்தான் ஒரு டீச்சர்கிட்ட போயிருக்காங்க. ஒரு ஒரு பையன் ஓகே, லேட்டாகி ஸ்கூலுக்கு போகிறது, ஒழுங்காக வாரது இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனை. சரி, அப்போ டீச்சர் கேட்டேன், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒழுங்காக வார இல்லை, லேட்டாகி வந்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ இல்லை டீச்சர், இப்படி தான் நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இப்போ பேசுகிறதே இல்லையா? ஓகே அப்படின்ட்டு. அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன பிரச்சனை, அவங்களுக்கு எதுவும் வருத்தமா இப்படி கேட்க. சரியா? அப்போ அவன் சொல்லியிருக்கான், இல்லை அவங்க நேற்று தான் பிறந்தாங்க, அதனால தான் இன்னும் எனக்கிட்ட யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் ஸ்கூல் வரலையா? ஆமாம்மா. இது வந்து ஏதோ ஒரு பையன் சொல்கிறத விட இந்த மனுஷன் பண்ண வேலையாக தான் இருக்கும். இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி வேலையாக இந்த மனுஷனை பண்ணுவது. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது. அதில் இப்போ நிறைய ஜோக்கெலாம் வந்து ஒரு சொல்லுவார், இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் படித்து கேட்டு தெரிஞ்சதெல்லாம் நம்பக்கூடாது. எல்லாம் சொந்த தயாரிப்பு, ஓன் ப்ராடக்ட் தான். அதெல்லாம் அடிபட்டு வந்ததெல்லாம் அப்படி சேர்த்து இங்கே வந்து சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், சொந்தங்கள் அப்படியெல்லாம் கோத்து விடுறது. ஸோ இப்போ வந்து நம்ம கொரோனான்னு பேசிகிட்டே இருக்கோம். இப்போ இன்னொரு காலத்தில் கொரோனான்னு பேர் வச்சாலும் வைக்கலாம் குழந்தைகளுக்கு. ஏன்னா வாய்க்குள்ள வார்த்தைன்னு போனால் அது கொரோனா தான் போகுது.
சரியா? காதுக்குள்ள கேட்குற வார்த்தையும் கொரோனா தான் இருக்கு. வார்த்தை மட்டும் இல்லை, வைரஸ் உள்ளுக்கு தான் போகுது. வைரஸ் உள்ளுக்கு தான் காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்தையும் அதுக்கு தான் மாஸ்க் போடணுன்றது. ஆமாம். இப்போ நம்ம இப்படி ப்ரோக்ராம் செஞ்சுட்டு போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்குலாம் பெருசாக மாஸ்க் போடுங்கன்னு, நீங்கள் ஏன் போடல அப்படின்னு. ஏன் போடல? ஏன் இதை முடிச்சுட்டு போய் நான் கண்டிப்பாக அதெல்லாம் போடுவோம். அதுதானே. ஸோ அந்த கொரோனா பற்றி இன்னொரு சூப்பரான பாடல் ஒன்று வருது, வாரம் வந்துட்டு தான் இருக்கு. போட்டு விட்டுருவோம். முதல்ல இந்த பாட்டை போடுவோம், அப்புறம் முடிச்சுட்டு நம்ம மாஸ்க்கை போடுவோம். சரி, அந்த பாட்டை பார்த்துட்டோம். சொல்லிட்டாரு. இருங்க தேடுறீங்களா? காமெடி ஒன்று வச்சிருந்தேன், தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, காமெடி எல்லாம் டப்னு கொண்டு வரணும். இருங்க, சேவ் பண்ணுறதை விட இங்கே சேவ் பண்ணணும். எப்படி? ஹார்ட்டில் சேவ் பண்ணணும். ஹார்ட்டில் சேவ் பண்ணி அப்படியே மேல் வழியால் போய்ட்டு பிரெயினில் சேவ் பண்ணணும். அப்போ டக்குன்னு வரும். இப்போ நீங்கள் கொரோனாவில் இப்போ எவ்வளோ நாள் லாக்டவுனில் வீட்டில் இருக்கீங்க? நீங்கள் வீட்டில் இருக்கேன். இப்போ அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கே இல்லைங்க. அதெல்லாம் இப்போ வீட்டில் அம்மா கிட்ட கேட்டால் அருள் எப்போ பார்த்தாலும் வேலை வெளியிலே தான் இருக்காருனால அடிப்படுது. அவ்வளோ இது அவ்வளோ கடமை உணர்ச்சி எந்த கடையில் கடமை உணர்ச்சின்னு தெரியல. நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இப்போ நிறைய பேர் கொரோனாவில் வீட்டில் இருந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் இந்த பீரியடில் வந்து கொரோனாவில் வீட்டில் இருந்ததுக்கு கண்டுபிடிச்சது ஒன்றுன்னா, ஒரு நாளைக்கு 70 சீரியல் போகுது. சீரியல் அப்படின்னா தொடர் நாடகங்கள், தொடர் கதைகள். 70 சீரியல் போகுது. இதை இப்ப யோசிக்க கூடாது. எதுக்கு இதை உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லுங்களே, சொல்லிதான் பாருங்களேன். அந்த 70 சீரியல்ல 40 சீரியல் மொத்தம் போகுது. அடுத்தவனை எப்படி இல்லாம பண்றது, சரி, 40. இன்னொரு 10-12 போது மாமியாரை எப்படி ஏதாவது பண்ணி கொலை பண்றது, ரைட்டா? இன்னொரு 10-15 சீரியல் மாதிரி போகுது. அடுத்தவன் புருஷனையா இல்லாட்டி பொண்டாட்டியா எப்படி நம்ம பக்கம் இழுத்துக்கிறது, சரியா? இப்படி குடும்பத்துல குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்கிறது இல்லாட்டி அடுத்த குடும்பத்தை எப்படியாவது களைச்சு விட்டு அதுல ஒரு அந்த ரணகலத்துல ஒரு கிளுகிழுப்பும்பாங்களே, அந்த மாதிரி விஷயம் பண்றது. இப்படித்தான் இப்ப நீங்க சொல்லும் போது நான் தான் யோசிச்சேன், இது இந்தியாவில் அப்படி நடந்திருக்குது. எப்படி? இப்போ பொதுவாக மாமியார் மருமக சண்டை சீரியலில் பார்த்துருப்போம், ஓகே, நியூஸில் பார்த்துருப்போம். வந்துருச்சு பிரேக்கிங். அது என்ன பிரேக்கிங் கேளுங்க. மாமியாருக்கு கொரோனா, ஓகே, சரியா? சும்மா இருப்பாங்களா? விடுவாங்களா? மருமக எப்படி நல்லா இருக்கிறது? மருமகளை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிருக்காங்க. அவங்க பாசத்தை அப்படியே பொழிஞ்சிட்டாங்க. ஏங்க இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னால நீங்க கட்டி பிடிக்க மாட்டீங்களா? இப்பதான் கட்டி பிடிச்சி பாசத்தை பொழியணும். எப்படி மருமகளை கட்டி பிடிச்சி பொழிஞ்சு விட்டுருக்காங்க. கொரோனா பொழிஞ்சு கழிச்சிட்டு ஒளிஞ்சிட்டாங்க. வீட்டில் இருக்கும் மாமியார் மருமகளே, மாமியார் பாசத்தோட கட்டி பிடிக்க வந்தா கொஞ்சம் கேப் விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்ன சொல்றது, சமூக இடைவெளியை அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியல இப்ப. அதனால நம்ம கொரோனா பத்தி நிறைய பேசலாம். அடுத்த சூப்பரான பாட்டு ஒண்ணு. பாட்டா? ஆமா, பாட்டு தான். பாட்டு தானே? ஆமா, பாட்டு தான். பார்த்துட்டோம். என் மனமுனக்கொரு விளையாட்டு பொம்மையா. விஜய், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே. கல்யாணம் கட்டிங்க தானே? ஒரு கல்யாணம் கட்டியாச்சு. ஒரு கல்யாணம் கட்டிட்டீங்க. அம்மா கூட தானே இருக்கீங்கன்னா? சரி. இப்போ இது யோகாவுக்கும் யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? யோகா அண்ட் யோகம். யோகா வந்து அமைதியாக இருக்குது, யோகம்னு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், அது நம்ம மனசு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா அது யோகா. ஓகே, சூப்பர். நம்ம சரியா, நம்ம வைஃப் மனசு அமைதியாக இருக்குன்னு வைங்களே, அது நமக்கு யோகம். சிறப்பு. அதே நம்ம அம்மாவும் வைஃபும் அமைதியாக இருந்தாங்கன்னா அது அமோகம். சரியா? எப்படி யோகா, யோகம், யோகம், அமோகம். இதே அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னு வைங்க, அந்த கட்டிப்பிடிக்கிற சீன், சரியா? ஏமலோகம். ரைட். யோகா, யோகம், அமோகம், எமலோகம், இப்படி நிறைய யோகங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இப்போ வீட்டில் உள்ளவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம வீட்டில் யோகமா அமோகமா. இப்போ ஆளுக்கு பார்ப்பாங்க. இப்போ மருமக மாமியா மூஞ்ச பார்க்க, மாமியா மருமக மூஞ்ச பார்க்க, அவங்க 2 மூஞ்ச புருஷன் பார்க்க, இதெல்லாம் நடக்க வேண்டியதான். இந்த கொரோனால தான் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. சார் சூப்பராக வந்து வீட்டில் இருப்பீங்க, ஜாலியாக வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக அடுத்து என்ன வரப்போகுது? அதுவும் பாட்டு தான். அதுவும் பாட்டு தான். இது என்ன பாட்டு, இது என்ன பாட்டை எப்படி கவரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம். குக்கு
ரைட், இப்போ என்ன வந்து பேச போகிறோம்னா ஒரு ஜோக் ஒன்று அடிக்கலாம்னு பார்த்தேன், செட் ஆகலை. அடிங்க டக்குன்னு அடிங்க. இருங்க வரேன், மறந்துட்டேன். ஜோக்னா இப்படி அடிக்கணும், அடித்தா வலிக்கணும், அதான் ஜோக். அது ஒருத்தர் வந்து இப்போ நீ ஜோக்னோட டக்குன்னு ஞாபகம் வச்சு, ஒருத்தர் வந்து ஒரு புல் கட்டில் இருக்குல்ல, அது புல்லு புல்லு கட்டு, அது கையில் அப்படி வச்சுட்டு அப்படி அடிச்சுட்டே இருந்திருக்காரு. ஏன் உங்களுக்கு 5 செகண்ட், 1 2 3 4 5 புல் அடிக்கிறாரா? ஏன்னு கேட்டா புல் அடிச்சா தான் போதை ஏறுமா அவருக்கு. புல் அரிக்குது, புல் அரிக்குது, அரிச்சிருக்கணும். இது ரொம்ப லேட்டு, டக்குன்னு அரிச்சிருக்கணும். புல் அரிக்குது எனக்கு. அதான் இப்போ அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அது யார் என்ன சொன்னேன், என்ன சொன்னீங்க? அந்த அவரோட அவர்கிட்ட இது காமெடி கொஞ்சம் வருது. ரைட், சூப்பரா, நம்மளோட நல்லா காமெடி பண்ண, நம்மளோட நல்லா பண்றாரு. ஸோ அந்த காமெடி வச்சாங்க. இங்கொத்தம் புத்துக்கல்லுமாய் உட்கார்ந்து கொண்டு நிற்கிற, கணக்கும் இல்லாமல் லேப்டாப்பை நெசுக்கிக்கிறாய். இவன் எப்படி சரி பேச்சுக்கிடுத்து நோண்டியாக்கியே போடுவோம் இன்றைக்கு. மச்சான், நேற்று எனக்கு மாற சீனோண்டே நடந்து பகல் டைம் எனக்கு மாற இதுக்கு தூக்கம் வந்து நான் கொஞ்சம் மெலட்டோன் போட்டுக்கொண்டேன். அதுக்கு பிறகு தூக்கத்தில் ஒரு நல்ல கனவுண்டு கண்டேடா நான். அது என்ன கனவுடா? ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச் பார்க்கறதுக்கு நான் பங்களாதேஷுக்கு போறடா. 2 மேட்ச் பார்க்குறேன், 2 மேட்சும் ஸ்ரீலங்கா வெற்றி. பகல் கனவு பழிக்காதன்னு சொல்றது உண்மைதான். என்னடா ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த நவம்பர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கே பார்த்தீங்களா அப்படின்னாரு. நவம்பர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு நம்ம தமன்னா நடித்த ஒரு வெப் சீரியல் மாதிரி வந்திருக்கு, அதை பார்த்துட்டீங்களா அப்படின்னாரு. இதே தான் வேலை வீட்டில் இருந்துச்சு. நான் சொன்னேன் நம்ம ஸ்டோரி நவம்பர் வரைக்கும் ஓடுமான்னு தெரியல, அந்த ஸ்டோரியே பெரிய ஸ்டோரியாக இருக்குது, நீ எங்கடா நவம்பர் ஸ்டோரி பார்க்குறேன்னு. ஏன்னா நம்ம ஸ்டோரியே ஆகஸ்ட் தாண்டுமான்னு கூட தெரியல. ஸோ அப்படியான காலகட்டத்தில் இருக்கும். இதில் ஒரு தொடர் கதை. இதில் வந்து நம்ம நிலைமையெல்லாம் இப்போ எப்படி போச்சு அப்படின்னா, இந்த பூசை பண்ணும்போது முன்னால் ஒரு வாழைப்பழ சீப்பு வைப்பாங்க அப்படி. ஆமாம், ரைட்டா? அதில் சீவனதான் அந்த தலை. இல்லை அதில் சீவனதான். அந்த சீப்பில் எல்லா வாழைப்பழமும் இருக்கும்போது அந்த சூடம் காட்டிட்டு பத்தி இப்படி காட்டிட்டு ஏதாவது ஒரு வாழைப்பழத்தில் சரக்குன்னு குத்தி விடுவாங்க. அந்த வாழைப்பழத்தோட நிலைமையா போச்சு நம்ம கதை. ஏன்னா அது கடைசி வரைக்கும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட மாட்டாங்க, அநியாயத்துக்கு ஒரு வாழைப்பழம் அநியாயமே போய் அதை கொஞ்சம் அந்த இது காம்புல சரி குத்து நடு சென்டர் நசக்குன்னு குத்திடுறது. அந்த வாழைப்பழம் பாவம் தானே அது, அந்த சீப்புல அந்த வாழைப்பழமா மாற்றுறது பெரிய கஷ்டம். அது செஞ்ச பாவத்தை பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம நிலமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வேற நவம்பர் ஸ்டோரி இல்லையான்னு ஒருத்தன் கேட்குறான். சரி, என்ன செய்ய, நாங்கள் எங்கள் கவலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக அடுத்து வரது பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருங்க. இந்த கண்டனுக்கு வேறு தான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது. பார்த்துக்கலாம். கல்லுக்கடை பக்கம் போகாதே, காலை பிடித்து கெஞ்சுகிறேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம போடுற கண்டென்ட்டும் பேசுகிற விஷயம் மற்ற நாளைக்கு சம்மந்தமே எல்லாம் இருக்குது. என்னடா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, போடுறது ஒன்று பேசுறது ஒன்று, என்ன சரியா சம்மந்தமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க கொடுத்திருக்க உடுப்பு ஓகே ஒரு இதாகும், சரியா. அடுத்து பேசுகிற விஷயங்கள் ஒரு சிங்க் கொஞ்சம் அங்கங்கன்னு இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்த விஷயங்களும் பேசுகிற விஷயங்களும் அப்படி ஒரே ஒரு நூலில் கோத்து போகிற மாதிரி இருக்குது. கடைசியில் போய்ட்டு அப்படியே ஒரு சடை போட்டு கட்டி எடுக்கிறது. என்ன வார்த்தை சொன்னி கோத்து விட்றது கண்டிப்பாக நம்மளை எப்படி கோத்து விட்ருவாங்க, ரைட்டா? அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ என்னன்னு சொல்லிடுவேன்னா அவங்களுக்கு குழப்பமாயிருமே. அது சரி, எதுக்குடா நான் சரி வர மாட்டேன்ற அந்த மாதிரி கடைசி வர என்னன்னா இப்போ இந்த மாமியா மருமகளை பற்றி பேசணுமா இந்தியாவில்? அதே மாதிரி தான் இங்கே சின்ன மாமியே சின்ன மருமக, மாமி மருமக. அது மகளை இங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ அப்படின்னு, பள்ளிக்கு சென்று படிக்க செல்லலை, வீட்டில இருந்தே ஜூமில் படிக்கிறாங்க, ஜூமில் படிக்கிறாங்க அப்படின்னு. சில பேர்லாம் ஜூம் ஒன் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டு தூங்குறான் அப்புறம் படுக்கல. நீங்கள் வேற லெவல் விஜய். எப்படி நான் ஏதாச்சும் ஒரு இது மட்டும் தான் கொடுக்குறக்கு டாபிக். நீ ஒரு கூகுள் மாதிரி, கூகுள் என்ன பண்ணும் டைப் பண்ணி ஏன்னா கரெக்டாக நம்ம என்ன தேர்றோம் அதுக்கேற்ற மாதிரி 1க்கு 10 கொடுக்கும். அது மாதிரி தான் நீங்களும் ஒரு வேர்டை கொடுத்தோன்னு அதுக்கேற்ற மாதிரி காமெடின்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் சேர்த்து எடுத்துறீங்கன்னா. ஆனால் சில பேர் கூகுளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க தெரியுமா? என்ன சில பேர் தேடல்கள் மொழி படத்தில் ஒரு பிரகாஷ்ராஜ் ஒரு கரப்பாம்பூச்சி சீன் ஒன்று வரும் தெரியுமா? கரப்பாம்பூச்சி கண்டு பயந்து ஓடுற அப்படி சீன் ஒன்று வரும். அதே ஒருத்தன் தேடி இருக்கான் போய், மொழி படத்தில் கரப்பாம்பூச்சி வரும் சீன் அப்படின்னு. கூகுளே செத்து போச்சு. அப்போ இந்த எப்படி நான் மைண்டில் என்ன தோணுதோ அதெல்லாம் தேடுறது கூகுளில். இப்போ இதே பாருங்கள், ஒரு பசங்க வைங்களேன், இப்போ வந்து அவன் இப்போ ஒரு கம்ப்யூட்டர்
ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இப்போ டெக் ரூட்டில் தானே அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். ரிப்பேர்னா என்ன, இதுதான் என்னோட கம்ப்யூட்டரில் பிரச்சனை அப்படின்னா ரிசல்ட் வரும். ஓகே சரியா, அது வந்து இது உடஞ்சிருச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன். ஓகே சரியா, இதே ஒரு பொண்ணு தேடிச்சுன்னு சொன்னால் இதுதான் என் பிரச்சனை, இதை செய்யலாம் நாளைக்கு நான் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இதுதான் எனக்கு உயிர், இது எப்படி சரி எனக்கு இது கையில் காலை விழுந்து சரி இதுக்காக ஆன்சரை தாங்கன்ட்டு அப்படியே ஒரு சேச்சா தான் இருக்கும். பயங்கர சேச்சா இருக்கும். கூகுளே கன்ஃபியூஷன், இந்த பிள்ளைக்கு எப்படியாச்சும் இந்த உதவி செஞ்சிடணும்டா அப்படின்ற அப்படி நிலைமை. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸில் வந்து சர்ச் பண்ணி தேடின பாடல்கள் தான் இன்னைக்கு போட்டுருக்கோம். ஆமாம்மா, இப்போ வர ஏதாச்சும் இந்த வாரம் வந்து தாங்க இல்லாட்டி ப்ரோக்ராமை தூக்கிடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான பாடல் எடுத்து பார்த்துட்டு வாங்க. சின்ன மாமியே உன் சின்ன மகளங்க பலிக்க சென்றாலோ படிக்க சென்றாலோ அடவாட மேரமஹா என் அழகமென்மதா பலிக்கு தான் சென்றால் படிக்க தான் சென்றால். இது எப்படி பாட்டு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, சூப்பரான பாட்டு தானே. நிறைய பேருக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கும், அந்த 80s 75. ஆனால் இந்த ஸ்ரீலங்கன் பாட்டு தான் நம்ம ஈழத்து பாடல்கள் தான். இப்போ அதெல்லாம் மறந்துருப்போம், நம்ம மறந்தோம். இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியா கனடா அப்படி இப்படி தாண்டி போயிட்டோம். அப்போ அந்த ஈழத்து பாடலாம் மறந்துடும். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கோம். ஸோ இந்த ஸ்மால் மாமி ஸ்மால் யுவர் டாட்டர் வேர் அது அப்படித்தானே போவோம் அந்த பாட்டு. அங்கே கடல் தாண்டினோடனே எல்லாம் மாறி. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். எப்படி முதல்ல காஃபி அப்புறம் பேஸ்ட். வாழ்க்கையில் பேஸ்ட்டு அப்புறம் தான் காஃபி. ஓகே மன்னிச்சு. எப்படி இதெல்லாம் அப்படி வரணும் டாப் பண்ணி. வாழ்க்கை வேறு கம்ப்யூட்டர் வேறு. இப்போ நீ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கனால உங்கள்கிட்ட சொன்னேன் அதை. சரியா, வார்த்தை கிழமை இதெல்லாம் தேடி வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடணும். சரியா, ஓகே. அறிவாளிங்க நீங்கள். அறிவாளிங்கிறீங்க, இப்போ அதெல்லாம் குறைஞ்சி இப்போ அறவாளி மாதிரி இருக்கு. ஐயோ வார்த்தை காமெடி. அடுத்து நீ சொல்லுங்க. இன்னும் எதிர்பார்க்க போதும், இன்னும் வந்து எதிர்பார்க்க ரொம்ப லென்த்தாக பேசினா பார்க்க மாட்டாங்க. ஆமாம், அப்போ இதுக்கு முதல்ல பேசினெல்லாம் அது ஏதோ விதின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மயக்கத்தில் பார்த்துருவாங்க. யாருக்காக இது யாருக்காக எங்கிருந்து கப்பல் வந்தது, எங்கிருந்து கப்பல் வந்தது, கடல் தானே நிக்க சொன்னது, அது கரையில் கவுத்து போட்டு விட்டு போட்டது, கரையில் வந்து எரிந்து போனது, அதுதானே யாருக்காக. இல்லை இப்போ இந்த பாட்டோட எனக்கு அடுத்த வாரம் வந்து எனக்கு சின்ன வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்கள் மட்டும் ஃபங்க்ஷன் கொண்டாடி உங்களெல்லாம் கூட மாட்டேன், சொந்த ஃபங்க்ஷன் தனியாக கொண்டாடிட்டு போயிடுவேன். மீன் கொஞ்சம் தேவைப்படுது. மீன் கொஞ்சமா எடுக்கல் எங்கேயாவது வீட்டிலனா டேங்கில் வச்சுருக்கேன். அந்த கோல் பிஸ்ஸா அது விலை கூட. கோல் பிஸ்ஸா சாரி கப்பி சாரி வேணாம். இல்லை இப்போ வளமையாக வந்து மீன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இதை சாப்பிடுவோமா கூடாதா அப்படின்னு. அப்படி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்து. ஆமாம், இப்போ வார வேண்டெல்லாம் மீன் எவ்வளோன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வருது, மீன்காரன் எங்கேருந்து வருதுன்னு கேட்கறது, இந்த மீன் எங்கேருந்து வருதுன்னு கேட்கும். கொழும்பு அண்டி பிரதேசங்களினால் கொஞ்சம் மீனை கொஞ்சம் ஒதுக்குங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எங்க கொழும்பண்டி முழு இந்தி சமுத்திரமே கண்டியில இருந்தா மீன் வருதா, கடல்ல இல்லைங்கிறீங்க, கண்டியில இருந்தா மீன் வருதுங்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மீன்காரை வந்து சொல்லிட்டு போறான், கொழும்பு ஆவட்ட மாலு கண்டு பாக்கையில தீன்னு கண்டி கடல் அப்படின்னா இது கண்டியில இருந்து வர மீன். கண்டி கடல், கண்டியில எந்த கடல் இருக்கு, எங்க இருந்து இது மீன் வருது பண்ணுவாங்க. பொழப்புக்காக அப்படியெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதனால இனி வரும் காலங்களில் மீன் வந்துச்சுன்னா மீன்கிட்ட கேளுங்க, நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க அப்படி. செத்த மீன் நடந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு கேளுங்க. சிரிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது, சிந்திக்க வேண்டிய விஷயமும். இப்போ நம்ம சொன்னது சிரிக்க வேண்டியதா சிந்திக்க வேண்டியது? சிந்திக்கணும். ஏன்னா சிரிச்சுட்டு சிந்திங்க. என்னன்னா இனி கொஞ்ச நாளைக்கு அப்படி பிரச்சனை இருக்குது. நம்மளே நினைச்சாலும் அந்த கடல் வளத்தை மாற்றலாது கடலே. ஆனால் நிறைய பாதிக்கப்பட்டாங்க மீனவர்கள், அவங்களாம் உண்மைக்குமே பாவம். இதை வந்து நம்ம சீரியஸாகவே சொல்லிடுவோம். இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கான முன்னெச்சரிக்கைகள், அடுத்தடுத்த கட்டங்கள், என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். கடலில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க உலகத்திலே அதிக காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஆமை. நான் நினைச்சேன் அந்த ஆமையே செத்து போச்சு. அந்த அளவுக்கு எங்களுடைய இந்த கடல் பரப்பு வந்து அவ்வளோ மோசமான அழிவை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ அதை வந்து நாம் தடுத்துக்கணும். ஸோ அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இனி வரும் காலத்தில் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இவர் வந்து இப்போ ஆமனோன்னு டக்குன்னு சொன்னார், என்ன நான் நினச்சேன்னு. அவர் தான் இது அப்படி அருள் அப்படி கொஞ்சம் குனிய வச்சு பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஆமாம் படத்தில் வர மாதிரி
ரைட், இந்த விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இனிவரும் காலங்களில் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும், நல்ல விஷயங்கள் எதிர்பார்ப்போம். அடுத்த மாதத்துல அடுத்த வருஷத்துல தெரியல, எல்லாம் கடவுள் கையில், அந்த கடலும் கடவுள் கையில் தான். சரியா, கடவுள் கையில், கடல் கையில். இப்போ என்ன செய்வோம், அடுத்தது பார்த்துட்டு வாங்களே, இதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, பயிரை முடிச்சிருவோம். இது மட்டும் தான். பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாருமில்லை. ரைட், சூப்பரான ஜாலியான நிறைய விஷயங்கள் இந்த வாரம் போன வாரம் அப்படி ட்ரெண்டிங்கில் என்னென்ன பேசினாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். பாடலாக இருக்கட்டும், மேஷப்பாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், சோசியலில் நடந்த விஷயங்கள், சமூகத்தில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படி எப்படி இந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி நாசுக்கா அப்படி சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா, ஆனால் கண்டிப்பாக 5:30 மணிக்கு பார்த்துருங்க. இனி நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வருவோம் அப்படின்னு ரெடியாகி குளிச்சு முழுகி அப்படியெல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் ஏமாத்திட்டோம்னு சொல்லக்கூடாது. சரியா, ஏன்னா எங்களை ஏமாத்திட்டாங்க, அது வேறு விஷயம். 5:30 மணிக்கு சனிக்கிழமை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், ட்ரெண்டிங்கில் விடுங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது எப்படி? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய், உங்கள் அருள். வணக்கத்தை மாற்றி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.